பின்னாடி நிறைய பேசிட்டு இருந்தா நீங்க நேரடியா அவங்க பார்த்து மோடுக்கு பேர் வந்து என்னன்னா திவாகர் தான் அதிகமா பேசியிருப்பாரு. உன் கேம் ஸ்பாயில் ஆனது சொல்லிடணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அமித், கானா வினோத், விஜே பார்வதி இவங்க 3 பேர் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்றத பத்தி டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். அமித் இருக்காரு பாத்தீங்களா, விஜய் பார்வதி உங்ககிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. இம்ப்ரூவ்மெண்டா என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எதுனால பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸை பார்த்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அது உண்மை கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பார்வதி பின்னாடியும் பேசுவாங்க, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸோட ஃபேஸும் பேசுவாங்க. அதாவது பின்னாடி ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள் கூட இல்ல, கொஞ்ச நேரத்திலேயே வந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்டே ஸ்ட்ரெயிட்டா அந்த விஷயத்த பேசிடுவாங்க. ஸோ விஜய் பார்வதி வந்து ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுக்கு பயப்படுறவங்களாம் கிடையாது. அவருமே தப்பா சொல்ல, சாதாரணமாக தான் சொன்னார். இதுக்கு முன்னாடி நீங்க பின்னாடி பேசுவீங்க, இப்போ நீங்க பின்னாடி பேசல, அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப விஜய் பார்வதி ஒரு விஷயத்த பண்றாங்க. அது என்ன தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி அப்படி பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அது திவாகரைஸ்டு மோட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது திவாகர் என் கூட இருந்ததுனால தான் நான் அப்படி பேசினேன்னு சொல்றாங்க. அது சுத்த பொய், அப்பெல்லாம் கிடையாது. நீங்களும் நிறைய பின்னாடி பேசியிருக்கீங்க, திவாகரும் பேசியிருக்காரு. சொல்ல போனா விஜய் பார்வதியை விட திவாகர் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார். விஜய் பார்வதி தான் நிறைய சொல்லுவாங்க, அண்ணன் அவன் அப்படி பண்ணிட்டானே, அண்ணன் இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு. நான் இப்பயும் சொல்றேன், பின்னாடி பேசுறது பிக் பாஸ் வீட்டில் தப்பு கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் ஏகப்பட்ட சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க உங்களோட பாயிண்ட் எதையுமே சொல்ல முடியாது, அவங்க கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட சண்டை போடுறவங்க எப்படி நீங்க சொல்றதை கேட்பாங்க. அப்போ ஆப்வியஸா நம்மளுக்கு நெருக்கமானவங்க கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணா அது பின்னாடி பேசுறதுன்னு அர்த்தமாயிடும். சோ விஜய் பார்வதி பின்னாடி பேசுறது தப்பில்ல. ஆனா இப்ப விஜய் பார்வதிக்கு இந்த கேள்வி வரும்போது அதை திவாகர் சைடு திருப்பி விடுறாங்க. அப்படி திருப்பி விட்டது மட்டும் இல்ல, திவாகரைஸ்டு மோட்ல தான் நான் அப்படி பேசிட்டேன்னு சொல்றாங்க. அது கூட ஓகே. அதை தாண்டி ஒன்று சொல்றாங்க, அப்படி பேசும்போது கூட அவர் தான் நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நிறைய பின்னாடி பேசுவாரு, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சுத்த போய் அவர் சொல்றதை விட நீங்க தான் நிறைய சொல்லுவீங்க. இந்த இடத்துல அதை உண்மையை தான் நம்ம சொல்லி ஆகணும். விஜய் பார்வதி தான் அதிகமாக பேசுவாங்க. சரி, இப்போ அமித் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுலயும் பிரச்சனை இருக்கு. அமித் என்ன சொல்றாரு, விஜய் பார்வதி இதுக்கு முன்னாடி நீ நிறைய பின்னாடி பேசுவ, இப்போ எதுனாலும் ஃபேஸுக்கு நேராக பேசிடுறேன்றாரு. அமித், இதுக்கு முன்னாடி நீங்க வெளியே இருந்தீங்க, எப்படியே இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இருந்தீங்க. ஸோ விஜய் பார்வதி பின்னாடி பேசினது, திவாகர் பின்னாடி பேசினதெல்லாம் டிவியில் உட்காந்து அழகா பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்க கேம்குள்ள இருக்கீங்க. இப்போ விஜய் பார்வதி பின்னாடி பேசுறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி அமித்து தெரியும்? எப்படி தெரியும்? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க வெளியே இருந்ததுனால விஜய் பார்வதி பின்னாடி பேசினது தெரிஞ்சது, இப்ப தெரியல, அவ்வளவுதான். விஜய் பார்வதி இப்பயும் பின்னாடி எல்லாம் பேசதான் செய்யறாங்க. எல்லாருமே பேசுறாங்க. நான் விஜய் பார்வதியை சொல்ல, எல்லாருமே பேசுறாங்க. ஏன் சாண்ட்ரா பேசலையா, திவ்யா பேசலையா, இவங்க டிஸ்கஷன் அப்ப பேசுறாங்கல்ல, அதெல்லாம் பின்னாடி பேசுறது தானே. பின்னாடி இப்பயும் தாங்க பேசிட்டு இருக்காங்க, எல்லா சமயமும் பேசுவாங்க. இப்போ வந்து டீமா சேர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க பாருங்க, விஜய் பார்வதி சாண்ட்ராலாம் சேர்ந்து பேசுறாங்கல்ல, இப்பயும் விஜய் பார்வதி அந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. திவாகரைஸ்டு மோட்ல நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இப்போ திவாகர் வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு, இன்னமும் நீங்க திவ்யா கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயும் பின்னாடி பேசுறீங்கல்ல, அது சில விஷயங்கள் அப்படி பேசி தான் ஆகணும். அமித் அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா அமித்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவங்க டிவியில் பார்த்துருப்பார்ல, அதனால அவங்க பின்னாடி பேசினது தெரிஞ்சிருக்கும், இப்போ அப்படி தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். சரி, இதை தாண்டி இவங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் நல்லா தானே வேலை பார்த்தோம், எங்களுக்கு எப்படி ஒரே ஒரு காயின் தருவீங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அமித் சில விஷயங்களை சொல்கிறாரு. இல்லை, 2 தர மாதிரி ஐடியா இருந்தது, ஆனால் கடைசியில் ஒன்றா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அமித் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க திவாகர் மேலே பழியை போட்டு தப்பிக்கலாம்னு நினச்சாங்கல்ல விஜய் பார்வதி, அதாவது திவாகர்னால தான் நான் பின்னாடி பேசுகிற மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு தப்பிக்க பார்த்தாங்கல்ல, அப்போ கரெக்டாக கானா வினோத்து பிடிச்சிட்டாரு. அப்படிலாம் சொல்லாத, ஒன்னால அவரோட கேம் கெட்டு போச்சு, அவரால் உன்னோட கேம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாரு. அதையும் விஜய் பார்வதி ஏற்றுக்கல. விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கே அவரோட கேமை கெடுத்தேன், நானும் அவரோட கேமை கெடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் சரி, திவாகர் பல வாட்டி வந்து விஜய் பார்வதிக்காக நின்றுருக்காரு, அதை மறுக்க முடியாது. ஏன்னு தெரியல, விஜய் பார்வதி வந்து இப்ப திவாகர் போனதுனால திவாகர் ஒரு மாதிரி வந்து எல்லா பிரச்சனைக்கும் திவாகர் தான் காரணம்னு இவங்க பண்ணதோட பழியும் அவர் மேலேயே போட்டுட்டு இருக்காங்க. நான் கடைசி 2 நாளா இந்த விஷயத்தை நோட் பண்றேன். இதுல மட்டும் நோட் பண்ணல, நேத்துமே ஒரு இதுல வந்து எல்லா பழியும் திவாகர் மேல போட்டுருவாங்க. திவாகர் மேல அப்படி நீங்க பழி போட்டுலாம் தப்பிக்க முடியாது. அந்த மனுஷன் வெளியே போயும் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விஜய் பார்வதி இப்படி பண்றது சரியில்லை. இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.